இல்ல, நிச்சயமா 180 இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வென்று முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி. திமுக கூட்டணியில வந்து நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணலாம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி ஆட்சி வந்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறது. ஆமா, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு தான் நீட் தேர்வை ரத்து செய்யப்படும். இல்ல, அது நாங்க நீட் கொண்டு வர முடியாதுன்னு தான் நாங்க சொல்றோம். தாவேக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்றது தாவேக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்றது நிறைய குழப்பங்கள் நடந்தது. அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன நினைக்கும்? இல்ல, அது அவங்களுடைய குறைபாடுகளுக்கு நம்ம என்ன சொல்லணும், கருத்து சொல்லணும். தென் மாவட்டங்கள் ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க விஜயனுடைய வருகை? அதாவது ஏற்கனவே மக்கள் மனதில் மாற்றம் வந்திருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிற மாற்றம் வந்திருக்கு. வேற யாரும் எந்த மாற்றம் வருவதனால எந்த மாற்றம் பேசும்போது மகாராஷ்டிர நான் ஏற்கனவே நேற்று தெளிவா பேட்டி கொடுத்திருந்தேன். ஒரு அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், மெட்ரோ ரயில் வருவதற்கு ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கிறது கூட அவங்களுக்கு வந்து சரியான அதிகாரிகள் இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போடணும்னா கிட்டத்தட்ட 20 மீட்டர்ல வேணும். ஆனா இவங்க என்ன 10 மீட்டர் 5 மீட்டர் உள்ள இடங்களை வச்சு தப்பா இந்த டீடைல் ரிப்போர்ட் போட்டு கொடுத்தனால தான் அந்த மெட்ரோ வர முடியலையே தவிர மற்றபடி வேற என்ன. வழக்கமான சட்டமன்ற தேர்தல்னா திமுக அதிமுக பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இந்த முறை முதலமைச்சர் அதிகமா பிஜேபியை மையப்படுத்தியே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபியை பார்த்தாதான் முதலமைச்சர் ஒரு பயம். ஏன்னா பிஜேபி தான் இன்னைக்கு அடுத்தால வந்து தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வந்தால் இவருடைய ஊழல்கள், ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டு, இடி என்போர்ஸ் நிறைய கேஸ் இருக்கு. எல்லா கேஸையும் எடுத்துவாங்க அப்படிங்கிற பயம். அதனாலதான் பிஜேபி பத்தி பேசிட்டாங்க. திமுக தன்னுடைய கொள்கையை தெரியாத பண்றாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே தீவிரமணியை தெரியல, நீ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து அமித்ஷா திமுக மாத்தி விட்டாருன்னு முதலமைச்சர் எல்லா இடத்துலயும் எப்படி பாருங்க? இது எப்படிங்க? அதாவது அது ஒரு தனி கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தனி கட்சி. அதுக்கான இபிஎஸ் அவர்கள் தலைவர். அவர் கட்சி எப்படி விட்டு கொடுப்பாரு? இடி ரைடுக்கு பயந்துதான் பிஜேபி கூட்டணி அப்படி இல்லை. நீங்க முதல்ல முன்னாடி பாத்தீங்கன்னா பழைய தேர்தலில் வந்து மதிப்புக்குரிய கலைஞர் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது மேல ரைடு நடந்துச்சு, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படணும் அவங்க தான் ஈடிக்கு பயப்படும். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல வெண்டிலேட்டர்ல இருக்கிற கட்சியெல்லாம் நாங்கதான் காப்பாத்தி வச்சிருக்கோம் கூட்டணி கட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் எதை பத்தி பேசினாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது. எங்க பத்தி யாரும் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூட்டணி தானே. அண்ணாமலை போட்டியிட விருப்பமான தொகுதிகளை வந்து அதிமுக ஒதுக்கினால்தான் அண்ணாமலை போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு. உண்மையாக இல்ல, மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரி, கேரளா, இன்னைக்கு தமிழ்நாடு 3 மாநிலத்துக்கு நீங்க பிரச்சாரத்தை போயிட்டு இருக்காரு. அதனால தயவு செய்து நீங்க வந்து மீடியா, நீங்க வந்து திமுக கூட்டணி பத்தி பேசுங்க, திமுக முதலமைச்சரை பத்தி பேசுங்க. எங்களை பத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. தமிழ் டிவில உங்க ரிப்போர்ட்டர் அடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டாங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்களை அடிச்சா யாரும் கேட்கவே மாட்டீங்களா? நீங்க அடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டிருக்காங்க, அது போல அவங்களே எஃப்ஐஆர் போட்டாங்க. அவங்க அடிச்சு படிப்பட்டாலும் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. இதெல்லாம் பத்தி பேசாம இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறீங்க. சரி, மீடியாவுக்கு ஒரு என்ன பொறுத்தல ஒரு கேள்வி, எவ்வளவு கஞ்சா வைக்கிறாங்க, எவ்வளவு பாலியல் வன்கொடுமை இருக்கு, யாராவது திருப்பி ரிப்பீட் பண்ணி போடுறீங்களா? ஒருத்தரும் போடுறது ஏன் போட மாட்டீங்கன்னு தெரியல. உங்களுக்கு திமுக ஆட்சியை பார்த்து பயமா இருக்கா இல்லையாங்கிறது போட்டனாலதானே எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து போட மாட்டேங்கிறீங்க. எங்க விஷயம்னா தொடர்ந்து போட்டுட்டே இருக்கீங்க. தொடர்ந்து போட்டனால ஒரு தடவை தான் போடுறீங்க, நீங்க தொடர்ந்து போட மாட்டேங்க. யார் 180 இடங்களுக்கு மேல அதிமுக கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்ல, அது தீர்ப்புங்கிறது நீதிபதி தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. இதுக்கும் அரசியலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது.